ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு அவிச்சக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு ஸ்வீட் போண்டா தான் பார்க்க போகிறோம். செத்த நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இதை நம்ம துருவிக்கலாம். சின்ன சின்னதாக துருவிக்கலாம். கட்டி இல்லாமல் துருவினா போதும். இது மாதிரி நல்லா துருவிக்குங்க. எல்லாத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அழகாக துருவியாச்சு. இந்த கப்பால் 1.5 கப்பு மரவள்ளிக்கிழங்கு இருந்தது. இப்போ 3/4 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். இதிலே 1 கப் அளவு மைதா மாவு. நீங்கள் மைதா மாவு வேணான்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி அதுவும் விருப்பம் இல்லைன்னா அரிசி நம்ம ஊற வச்சு இட்லிக்கு போடுவோம் இல்லையா, அதை ஊற வச்சு நீங்கள் அரைச்சி போட்டுக்க வேண்டியதுதான். மைதா மாவு 1 கப்பு, உப்பு சிறிதளவு, சர்க்கரை நம்ம 1 கப்பு போடணும். இதில் ஏலக்காய் தூள் கலந்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து தெளித்து விட்டு நம்ம போண்டா மாவு மாதிரி இது கலந்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்ற நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா, அது மெல்ட் ஆகும். அதனால் திட்டமாக தண்ணி போட்டு கலந்துக்குங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிட்டேன் நல்லா. இங்கே பாருங்கள், இதை எடுத்து அப்படியே இப்படி போட்ட வேண்டியது தான் எண்ணெயில். வாங்க நம்ம எண்ணெயில் போடுவோம். இங்கே பாருங்கள், வானலில் எண்ணெய் வச்சுருக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கையாலே அழகாக எடுத்து இங்கே பாருங்கள் அப்படியே இப்படி போட வேண்டியது தான். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். இது ஒரு மீடியம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக வேகுது. திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. இங்கே பாருங்கள், அழகாக எவ்வளோ புஸ்னு வந்துருக்கு பாரு. இது வந்து ஊரெல்லாம் நம்ம வைக்க தேவையில்ல. அப்படி உங்களுக்கு ஊற வைக்கணும், கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நீங்கள். அவ்வளோதான், எடுத்துட வேண்டியது தான். மீதம் உள்ளதையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வந்து வெளியில் வந்து ரஃப்பாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். செமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.